வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஒரு மெதுவடை போண்டா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய இந்த கப்பில் 2 கப்பு உளுந்தம்பருப்பு இந்த மாதிரி அளந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவில் எடுக்கிறீங்களோ அது போல் எடுத்துக்கோங்க. நான் 2 கப்பு இந்த மாதிரி எடுத்து இதை நல்லா கழுவிட்டு பச்சை தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ கழுவிட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். அரை மணி நேரம் கழித்து அரைச்சிக்கலாம். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு இதை மிக்ஸி ஜாரில் நல்லா தண்ணி விடாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு, இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். அப்படியே மாவு எடுக்கிறப்ப கையில் ஒட்டாமல் அப்படி இருக்கணும். அதை கரெக்டான பக்குவம். இப்போ கலந்து வச்சுருக்க மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு திரும்ப இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். கருவேப்பிலை தேவைக்கு ஏற்ற மாதிரி, பச்சை மிளகாய் 2 நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் 3 கூட சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு, ஒரு அரை டீஸ்பூன் மிளகு, பெருங்காயத்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலந்துக்காங்க. கலந்துட்டு இப்போ ஒன்றா எடுத்து சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ கடாய் எடுத்துக்கோங்க. கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயும் நல்லா சூடானதுக்கு பின்னாடி இப்போ ஒன்றா அந்த மாவை தட்டி இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிட்டு இந்த மாதிரி இந்த விரல்னால இந்த மாதிரி அழுத்திட்டு எண்ணெயில் விடுங்க. இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதே மாவில் போண்டா, நம்ம கடைகளில் விற்கிற போண்டாவும் செய்யலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வடையை இந்த மாதிரி தட்டி எடுத்தாச்சு. இப்போ இதே மாவில் இப்போ போண்டா செய்ய போகிறோம். இப்படி ஒன்றா சின்னதாக உருட்டி தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி ஒன்றா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வேகந்தோட்டிக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி வர்றப்பதே நம்ம திருப்பி திருப்பி போட்டு இந்த மாதிரி வேக வச்சு
இப்போ எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி தட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அருமையான உளுந்த வடை போண்டா ரெடி. நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் இருக்க பொருளை வச்சு உடனடியாக அந்த மாதிரி குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே அதுகளுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.